இந்த கை மடக்க முடியல, ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்குது. அப்போ பாதிப்பு வந்து கையில் கிடையாதுங்க, முழுக்க முழுக்க கழுத்து எலும்பு தேய்மானம். அந்த வெயிட் அதிகமாக தூக்குறவங்களுக்கும் இந்த எலும்பு தேய்மானம், மூட்டு ஜவ்வு வீக் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய வராங்க. தோள்பட்டை வலிங்கிறது சார் கை பின்னாடி கொண்டு போக முடியல, கை தூக்க முடியல, இந்த ஏரியா ஃபுல்லாக வலி இருக்குது, அந்த மூட்டு ஜவ்வு சுற்றி அந்த எலும்புகள் வந்து வீக்காக இருக்கும். எல்லா வலிகளுக்குமே இந்த ஒரு புள்ளியே நிரந்தர தீர்வை கொடுக்குங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வலிகளை பற்றி பார்க்கலாங்க. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிறு வயது முதல் வயதானவர்கள் வரை வலி அப்படிங்கிறது கழுத்து வலி, தோள்பட்டை வலி, அப்புறம் ஜென்ரலாக வந்து ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு சொல்லி நிறைய வராங்க, நீ பெயின், அந்த மாதிரி. இப்போ வலிகளுக்காக ஸ்பெஷலாக வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் போடுறோம். வலிகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பண்ணிங்கனாலே நோய் நல்லாயிருங்க. ஸோ ஜென்ரலாக கழுத்து வலி, தோள்பட்டை வலி, ஜாயிண்ட் பெயின், இந்த மூணுக்கும் தனித்தனியாக பார்க்கலாங்க. இப்போ கழுத்து வலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செர்வைக்கல் ஸ்பாண்டலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கழுத்து எலும்பு தேய்மானம். இது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா குமிஞ்சிக்கிட்டு எழுதுறவங்க, குமிஞ்சிக்கிட்டே அந்த டைல் ஒர்க் பண்ணுறவங்க, கழுத்து அதிக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறவங்க, முக்கியமாக பார்த்திங்கன்னா டூ வீலர்லேயே சுற்றிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இன்றைக்கி வந்து அந்த கழுத்து எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக இருக்குங்க. ஸோ அப்போ அந்த கழுத்திலிருந்து கை வரைக்குமே சிலருக்கு மறுத்து போகிற அளவுக்கு இருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கை மறுத்து போகுது சார் அப்படின்னு வராங்க. கை மடக்க முடியல, இந்த கை மடக்க முடியல, ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்குது. அப்போ பாதிப்பு வந்து கையில் கிடையாதுங்க, முழுக்க முழுக்க கழுத்து எலும்பு தேய்மானம். இப்போ இது எக்ஸ்ரே எடுத்துகிட்டு போகிறாங்க, ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க, ஒரு பர்டிகுலர் இடத்துல ஜவ்வு வந்து தேஞ்சிருக்கு, கைக்கு போகிற நரம்பு அழுத்திட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வருதுங்க. ஸோ எளிய முறையில் நம்ம இந்த கழுத்து எலும்பு தேய்மானத்தை சரி பண்ணுவது எப்படி? அப்போ சூஜோக் முறையில் இந்த செர்வைக்கல்னு சொல்லக்கூடிய பகுதி அப்படிங்கிறது இந்த கட்டை விரல் தாங்க. இந்த கட்டை விரலில் இந்த ஜாயிண்ட்டு கீழே உள்ள இது ஏரியா ஃபுல்லாகவே கழுத்து பகுதி தான். ஸோ இப்போ இந்த கழுத்து பகுதி இந்த முழுவதுமே நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரே ஒரு மேக்னெட்டுங்க, இதுக்கு பேர் பார் மேக்னெட்டுன்னு சொல்லுவோம். இந்த பார் மேக்னெட்டை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எல்லோ கலர் இருக்கும், ஒரு பக்கம் ஒயிட் கலர் தெரியும். ஸோ இந்த பார் மேக்னெட்டின் பேர். இந்த மேக்னெட்டை வந்து நீங்கள் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க இப்போ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி வந்தீங்கன்னா மிஷினில் நாங்கள் செக் பண்ணுவோம். அந்த பாயிண்ட்டை நாங்கள் இந்த பகுதியில் எந்த புள்ளி உங்களுக்கு பாதிச்சிருக்குங்கிறத மிஷினில் கண்டுபிடிச்சி இந்த மேக்னெட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். சார் நாங்கள் சென்னையில் இருக்கிறோம், எப்படி சார் வர்றது அப்படின்னு சில பேர் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு நாள், மாதத்தில் கடைசி சனிக்கிழமை நாங்கள் சென்னையில் கிளாஸ் எடுக்கிறோம், கன்சல்டிங் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நேரில் வர முடியாதவங்க இப்போ எங்களோட கிளினிக் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சார் கிளினிக் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. ட்ரீட்மெண்ட் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் 25 வருஷமாக நாங்கள் இதை ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து நாங்கள் இப்போ தூரத்துலேருந்து வர்றவங்க சில பேர்த்துக்காக நாங்கள் சென்னையில் ஒரு கேம்ப் போடுறோம், மாதத்தில் ஒரு நாள். அதே மாதிரி இந்த பக்கம் சவுத் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, மதுரையில் ஒரு கேம்ப் போடுறோம், திருச்சியில் ஒரு கேம்ப் போடுறோம். ஸோ இந்த பகுதியில் இருக்கிறவங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டிங்கன்னா கூட போதும். நாங்கள் எத்தனாம் தேதி நாங்கள் அந்த ஏரியாவுக்கு வரோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் அந்த பர்டிகுலர் தேதியில் நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதை கலந்துக்கணும், ஆர்வம் வேணும், படிக்கணுன்னாலும் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தோள்பட்டை வலிங்க. தோள்பட்டை வலிங்கிறது சார் கை பின்னாடி கொண்டு போக முடியல, கை தூக்க முடியல, இந்த ஏரியா ஃபுல்லாக வலி இருக்குது, பின்னாடி பேக்கு மாதிரி மடக்கி கொண்டு போக முடியல, ட்ரெஸ் போட முடியல, முக்கியமாக பனியன் கழட்ட முடியல, இந்த மாதிரி ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆர்த்ரிட்டிஸ் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூட்டு ஜவ்வு சுற்றி அந்த எலும்புகள் வந்து வீக்காக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சிலிண்டர் தூக்குறவங்க, அந்த வெயிட் அதிகமாக தூக்குறவங்களுக்கும் இந்த எலும்பு தேய்மானம், மூட்டு ஜவ்வு வீக் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய வராங்க. ஸோ சூஜோக் மெத்தடில்
ஜவ்வு பகுதி, மூட்டு ஜவ்வு பகுதி குறிக்கக்கூடிய பகுதி இந்த எலும்பு. பார்த்திங்கன்னா இந்த ஆள்காட்டி விரல் எங்கே முடியுதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு, இந்த இடத்துல எலும்பு ஜாயிண்ட் இருக்கும். இந்த இடத்துல ரேகை வந்து இந்த இடத்துல முடியும். ஸோ இந்த முடிய பகுதியில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டார் மேக்னெட்டுன்னு சொல்லுவோம். ஸ்டார் மாதிரி இருக்கும், இல்லைன்னா மிளகு கூட நீங்கள் வச்சு கட்டலாம். ஸ்டார் மேக்னெட்னு சொல்லுவோம். அதை வந்து இந்த பகுதியில் வச்சு நீங்கள் கட்டிக்கணும். மிளகு வீட்டில் இருந்தால் கூட மிளகு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டார் மேக்னெட்டை வச்சு நீங்கள் இந்த இடத்துல அழுத்தி ப்ரெஷர் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த தோள்பட்ட வலி சரியாகுங்க. ஸோ இது வந்து இடது பக்க தோள்பட்ட வலிக்கு இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதே மாதிரி வலது பக்க தோள்பட்ட வலின்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். எந்த சைடு உங்களுக்கு தோள்பட்டை வலி இருக்கோ, பின்ன இடது பக்கம்தான் இருக்குது சார்னா இடது கையில் ஆள்காட்டி விரலில் இந்த இடத்துல நீங்கள் மேக்னெட் வச்சு கட்டினீங்கன்னா அந்த தோள்பட்டை வலி சரியாகும். இதே வலது கை தோள்பட்ட வலின்னா வலது பக்கம் ஆள்காட்டி விரலில் நீங்கள் வச்சு கட்டினீங்கன்னா அந்த மேக்னெட்டு இல்லைன்னா மிளகு வச்சு கட்டலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாயிண்ட்டுமே எனக்கு வலிக்குது சார். பொதுவாகவே எல்லா ஜாயிண்ட்டுமே வலிக்குது. காலையில் மூட்டு வலிக்குது, எலும்பு வலி, நீ பெயின் இருக்குது, அப்புறம் படுத்து எந்திரிச்சா குதிங்கால் வலிக்குது, சில நேரம்லாம் முதுகு பிடிச்சிக்குது. ஸோ ஆல் ஜாயிண்ட்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லா மூட்டுகளுமே வலிக்குது அப்படின்னா ஒரே ஒரு புள்ளியை இயக்கலாம் அப்படிங்கிறது முறையில். இப்போ சுண்டு விரலோட வெளிப்பக்க நகக்கண் ஓரங்க, வெளிப்பக்க நகக்கண் ஓரத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு மிளகு வச்சு கட்டிட்டு வரலாம். இல்லைன்னா ஸ்டார் மேக்னெட் வச்சு நாங்கள் கட்டுவோம். ஸ்டார் மேக்னெட்டையும் பயன்படுத்தலாம். மிளகு வந்து நீங்கள் இந்த வெளிப்பக்க நகக்கண் ஓரத்தில் இந்த மாதிரி நீங்கள் வச்சு கட்டும்போது இது அனைத்து வகையான ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய முழங்கால் மூட்டு வலியாகட்டும், குதிங்கால் வலியாகட்டும், அதே மாதிரி இடுப்பு வலியாகட்டும், எல்லா வலிகளுக்குமே இந்த ஒரு புள்ளியை நிரந்தர தீர்வை கொடுக்குங்க. வலிகளுக்கு பெஸ்ட்டு புள்ளிங்க. ஒன்று இந்த புள்ளியை நீங்கள் இயக்கணும். கழுத்து வலினா இந்த இடத்துல நீங்கள் மேக்னெட் வச்சு கட்டிக்கலாம். தோள்பட்ட வலி அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார் மேக்னெட் அல்லது மிளகு வச்சு கட்டிக்கலாங்க. ஸோ இந்த பெரும்பாலான வலிகளுங்கிறது இதில் தான் அதிகமாக வருது. ஸோ இந்த ஒரு வீடியோவிலே நீங்கள் உங்களுக்கு உண்டான வலிகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அருமையான பதிவு. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு பலன் கிடைத்தவுடன் நீங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலயமா அவங்களும் நல்லாகட்டும். சரிங்களா? ஸோ இது சார்ந்த பயிற்சிகள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.